ஆணியும் அரசியலும் ஒன்றாக கலந்து சேகர் பாபு ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? தேவிக்கு கொடுக்கிற அந்த பாபு ஒரே அமுக்கிறதுக்காக. மகள் தமிழை வளர்த்தது ஆகியனங்கள் தான். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், அதைவிட புண்ணியம். ஆணியும் அரசியலும் ஒன்றாக கலந்து எங்கள் குருநாதர் தருமை குருமணி, எங்கள் தவமணி குருமகா சன்னிதானத்தை அருளாட்சி. நான் புத்தகாலும் பொற்காலம் படித்திருக்கிறேன். நேரம் பார்த்துக்கிறேன். இந்த தருமை ஆதீனத்துக்கு நான் அடி. இந்த கோயிலுக்கு வந்து 40 ஆண்டுகள் கல்யாணம் அழைத்தார்கள். சேகர் பாபு, அவர் பேரு சேகர் பாபு, என்னுடைய பழைய பேரு பகவதி பாபு. பகவதி பாபு சேகர் பாபு ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? தேவிக்கு கொடுக்கிற அந்த பாபு ஒரே அமுக்கிறதுக்காக. ஐயா சொன்னாங்க, ஆந்திய அரசு அதை எல்லா சன்னிதானங்களையும் ஒரு சன்னியானத்துக்கு ஒரு சன்னியானம் கூடாது. எல்லா சன்னியானத்தையும் ஒன்று கொண்ட பெருமை காய் வேண்டி அருணியத்துறை அமைச்சருக்கு தான் உண்டு. அருமையான முறையில் சபை நடத்திட்டு வர எங்கள் குடும்பம் கருதியை கட்டி போடுவார் கடவுள் வீரட்டன். நேற்று நான் 4 மணிக்கு நான் 3 மணிக்கு இருந்திருக்கேன். 4 மணிக்கு பார்க்குறேன். என் நாணயம் ஆதி இணை ஆணையம் இருக்காரு, புனிதையோடு மிக சிறப்பான முறையிலே நம்முடைய தளம் நம்முடைய அருமை சகோதரர் வந்து வெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளத்துக்குள்ளெல்லாம் மூட்டு அண்ணா சொன்னாரு, ஏழையும் இறைவனுக்கான செஞ்சு பார்த்து ஏன்னா அவர்கள் நீண்ட கால வாழ்ந்து இந்த ஆட்சி தொடர்ந்து மத்திய அரசோடு இணக்கமாக போட்டு பைசாவை பாரத பிரதமர் நல்ல மனுஷங்க, நல்ல பிரம்மச்சாரி. அகில உலகம் அவரை பாராட்டு. கொஞ்சம் அதையும் அவர்களுக்கு நாட்டி தொடரும். இந்த மாதிரி ஆதியர்களுக்கெல்லாம் இணக்கமாக எனக்கு அவருக்கும் பெட்டி பண்ணிட்டு அனுபவம். ஒன்று 2 அடிச்சு விடுறாங்க. என்றைக்குமே தமிழில் ஆதீனங்கள் தேவார பாடசாலை இது மாதிரி தேவார பாடசாலைகள் கைலாயத்தில் தான் நடக்கும். கைலாய வன்முறையில் நடக்கிறது. சங்கீதம் கேட்டிருக்கிறாரு. தர்மபுரம் சாமிநாதன்னா இன்னைக்கு அகில உலகம் அது பாட்டு கேட்கும். அதற்கு ஏற்பாடு செய்வதால் நம்முடைய தர்மபுரம் சன்னிதானம் அப்படின்னு இளங்கும் 2 ஆதீன வித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் கலைஞருடைய ஆசிரியர். அவர் வந்த உடனே கலைஞர் முதல்வரான குருபக்தியை சொன்னேன். முதல்வரான உடனே தண்டபாணி தேசிகரை கூப்பிட்டு உடனே என்ன டாக்டர் பட்டம் கொடுத்தாரு. உடனே சன்னியானத்தை கொண்டு வந்து காட்டிட்டு என்னடையும் காட்டல. ஆக தர்மபுர ஆதீனமும் இன்னைக்கு ஐயா இது அறியாத வாயில மண். எல்லாரும் சாட்சி நம்முடைய இலங்கையிலாகும். ஆக இலங்கையிலே நம்முடைய மத்திய அரசனை கேட்டுக்கொண்டிருந்தெல்லாம் வீடு கட்டி கொண்டு தனி நாடு வேண்டும். எங்கள் தமிழர்கள் அங்கு நன்றாக வாழ வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கும் ஐயா எங்கள் ஆதீனத்துக்கும் நாடு கோயிலுக்கும் அவர்கள் நல்ல ஒரு புத்தகை கொடுக்கலாம் என்பதில் நிலத்தை வெற்றி வெளியின கலைஞருக்கு பல நேரம் இளம்பு பொருட்களை கொடுத்தோம். குளித்தல் இளம்பு பொருட்களை அவளை ஐயா சொல்லிட்டாங்க. ஐயா எனக்கு கொய்யா கொடுக்க மாட்டாங்க. அருமையாக அவர்கள் ஆனதும் அடுத்த மேலையும் நரேந்திர மோடி வரணும், கீழையும் ஐயா வரணும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்து. மகள் தமிழை வளர்த்தது ஆகியனங்கள் தான். புலவர்களை வளர்த்திருக்கிறார்கள். நான் ஒரு ஐயா என்னோட வருத்தம் பரவாயில்ல. அருணேஸ்வரர் கோயிலில் உள்ள ஒரு ஓய்வாரம் பஞ்சபுராணம் பாடம் 5 பாட்டு சொன்னாங்க. தேவாரம் தான் மேடம், திருவாரூர் காலம், திருப்பதிபாடம், திருப்பல்லாண்டு காலம், தாண்டகம் பாடம் தாண்டி ஓடிட்டான். எங்கள் ஆதீனம் தரணியை என்னிடம் நான் மாற்றி வரைச்சிக்கணும். தாண்டகத்தில் ஒரு வரி விட்டா கூட திருப்பி
ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் அவருக்கு உணவு வசதி இருக்கிற இடம். வைத்தீஸ்வரன் கோயில திருச்சியில எல்லா உதவர்களும் வந்துட்டாங்க. நன்றில் வந்து நாளை வந்து கொண்டு வந்து சிறு குழந்தையிலிருந்து அவங்களுக்கு தாய் தேவைப்படையெல்லாம் இங்கே வந்து இதெல்லாம் எத்தனை ஓதுவார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள், எத்தனை புலவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். நானும் அங்கே தான் வளர்ந்தேன். ஐயாட்ட சிவநாயகர் சம்பவத்தை வச்சு ஐயாட்ட சொன்னேன். சம்பிரதாயங்களையெல்லாம் பாதுகாத்தது இருந்தாலும் எனக்கு மனசு தாங்க. நம்முடைய தர்மபுரி ஆதீனத்தில் தயாரான ஒரு சாமியும் எம்.எட்டு BA B.Ed எல்லாம் அட்வொகேட்டாக உள்ளவங்களெல்லாம் சன்னிதானம் பண்ணாது தர்மபுரிக்கு சீரங்களை ஆக்கி இருக்கிறது. வேறு யாரும் ஆக்கல. அவங்க டாக்டரேட் வெறும் டாக்டர் அவங்கெல்லாம் டாக்டரேட் உள்ளவங்களெல்லாம் படித்து வைத்து இந்த இதெல்லாம் பண்பாளர்களாக ஆக்கி இருக்கிறது. அடக்கம் ஒடுக்கம் உழவும் ஆக்கி வச்சிருக்கிறார்கள். நாங்களாம் தர்மபுரத்தில் கட்டுப்பாடாக வளர்ந்தவர்கள். அங்கேயே பாடசாலை, அங்கேயே ஆகம பாடசாலை. நாதசுரத்துக்கெல்லாம் அங்கே பள்ளி கல்லூரி இருக்காச்சா தங்கச்சி ஐயா அவருக்கு கேட்டு நாதஸ்வரத்தை சொல்லி கொடுத்து பள்ளி திருக்கடையூரில் வச்சிருக்கிறார். இன்றைய தினம் தமிழும் கலையும் படைக்கிற ஆதீனமாக நம்முடைய குடும்பக்காரர்கள் இருக்கிறார் என்றால் என் மனமாற அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் எல்லா கோயிலும் புறம்புல பற்றி நான் ஃபைட்டிங்காக தான் பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் என்ன சொல்லி மற்றெல்லாம் நாங்கள் தனியாக இது மாதிரி ஐயா சொன்னாங்க. ஐயா சொல்ல வச்சுருக்க நான் திமுக கட்சி பண்ணுவோம். ஒரு நாள் தான் நான் வந்து பழனியில் ஐயாவோட நின்று உடனே மறுநாள் சொன்னேன். மதுரை ஆதினம் டிஎம்கே சாமி ஆதிட்டாங்கன்னு போட்டுக்கிட்டாங்க. எல்லா கட்சிக்கும் பொதுவான நாடு தான். நல்ல காரியங்கள் யாரு செஞ்சாலும் நான் பாராட்ட வேண்டியதுதான். நம்முடைய முதல்வரையும் பாராட்டுறேன். துணை முதல்வர் வெள்ள நான் பார்த்து டிவி பார்க்கறதில்ல, வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. துணை முதல்வர் வெள்ளத்திலாம் மிதந்து போனாரு. அதனால பாராட்டுறேன். நல்ல காரியங்கள் செய்வோம். யாராலும் பாராட்டுறேன். கல்ல விட்டு இருந்தாலும் படிக்கிறேன், வாயால் பேசினாலும் படிப்பீங்க நான் சொல்லி உங்களெல்லாம் ஆரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்து கிடைக்கும். கோயிலுக்கு வாங்க. 4 மணியிலிருந்து இந்த கோயிலுக்கு கூட்டம் ஜெகதோடியா இருக்கு. வாருங்கள், வழிபாடு செய்யுங்கள். வழிபாடு தான் நமக்கு எல்லாரும் ஒரு செல்போன் வச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.